ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸ்வருக்கு அடி பிடிச்சாமே என்னாச்சு? டேய் ஈஸ்வருக்கு அடி பிடிச்சாமே என்னடா ஆச்சு? நில்லு பாஸ், என்னாச்சு? உனக்கு நான் சொல்றது காதுல விழுகலையா? ஈஸ்வருக்கு அடி பிடிச்சாமே எப்படிடா ஆச்சு? என்ன பாஸ் உலகிட்டு இருக்கா? உலறனா? அன்னைக்கு எப்ப அடிபடுது? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சன்ல அம்மாக்கு தோசை சுட்டுனாங்களே, நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், நீ வீட்ல இருக்கிறவங்கள கவனிச்சுக்கிற லட்சணமே இதான்டா. ஈஸுக்கு நான் இப்ப போன் பண்ணேன்டா. அவ பேசவே முடியாம வழியில அப்படியே துடிச்சு அழுதுகிட்டு இருந்தாடா. அதை கேட்டுதான்டா நான் பதறி அடிச்சு வீட்டுக்கு ஓடி வர்றேன். நீ சாவகாசமா வண்டியை துடைச்சிட்டு இருக்க. ஏண்டா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியல. நல்லா 3 வேளை நல்லா வக்கனையா குட்டிக்கிறல, அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கடா. நீ போடா. என்னாச்சு பாஸுக்கு? அபிமா சீக்கிரம் சீக்கிரம், சின்னையா வந்தாங்கன்னா மாட்டிப்போம் நம்ம. அபிமா அக்காவுக்கு இந்த கையில தானே அடிபட்டுச்சு, கரெக்டா தானே போடுற? சரி சரி, சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு, வந்தாலும் வந்துருவாங்க. ஈசு ஈசு ஈசு, ஐயா வலி தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. என்னாச்சு என்னாச்சு? ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ என்னாச்சு? கையை காட்டு ஈசு, கையை காட்டு. எப்படி ஆச்சு அபிமா? ஐயோ என்னால முடியலையே, என்னால தாங்க முடியலையே. எப்படி இப்படி காயமாச்சு ஈசு? அத்தை பசிக்குதுன்னு சொன்னாங்களா, அவங்களுக்காக நான் தோசை சுட்டுட்டு இருந்தேன்னா அப்ப தெரியாதனமா கவனிக்காம சூடாடின அந்த தோசை கரண்டி என் கையிலேயே பட்டுருச்சு சின்னையா. எரியுதே, கை நெருப்பா கொதிக்குது சின்னையா, நெருப்பா கொதிக்குது. இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ வலிக்குதே. நீ அழத அழத. இங்க பாரு, காயம் சின்னதான் இருக்குன்னு இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஐயோ ஐயோ சின்னையா, வேண்டாம் சின்னையா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா அவங்க ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க. காயத்தை குத்தி கிழிச்சு இன்னும் பெரிய காயமா கட்டி விட்டுருவாங்க. இந்த காயம் பேனாக்கு ஊத்துற இங்க ஊத்துனா குணமாயிடும், ஆறி போயிடும் சின்னையா, ஆறி போயிடும். என்ன பேசிக்கிட்டு இருக்க ஈசு? காயம் சப்டி காயிற போகுது. நீ என்னடா ஆஸ்பத்திரிக்கு வரல, இங்கு ஊத்துற ஆறி போயிரு சரியா போயிரு சின்ன பிள்ளைங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு படிச்ச புள்ள பேசுற பேச்சா இது? அதுவும் சாதாரண படிப்பா? IPS படிப்பு படிச்சிருக்கிற நீ. நீ இப்படி பேசலாமா ஈசு? அபிமா நீயே சொல்லு. என்ன அபி நீ அப்படி சொல்ற? இதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஆமா, இதுக்காக ஆஸ்பத்திரி போகாம வேற எதுக்காக ஆஸ்பத்திரி போகாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீ. ஆமா சரிங்க சின்னையா, நீங்களும் அபியும் இந்த அளவுக்கு கட்டாயப்படுத்துறதுனால நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். ஏப்பா ஒரு வழியா ஒத்துக்கிட்டியா? வா 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 போடா போடா வா வா. என்ன இல்ல இல்ல சரி சரி, தெரியாம கையை பிடிச்சு இழுத்துட்ட. வா போலாம், வா வா போலாம். அபி நானும் சின்னையாவும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரோம், நீ அத்தைய பத்திரமா பாத்துக்கோ. சின்னையா நீங்க போய் வண்டி எடுங்க, நான் வரேன். நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீ சீக்கிரம் வந்துரு. வா வா. சரி சரி, இங்க பாரு அபிமா, நான் வரப்போ அக்காவையும் கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? பத்திரமா இரு. ஈசு வா ஈசு. வரேன் வரேன் வரேன். அக்கா, துளசி அக்கா தோசை கரண்டியால சூடுபட்டு காயம் ஆன மாதிரி நடிச்சாங்க. அத உண்மைன்னு நம்பி சின்னையா துளசி அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. நீங்க ரெடியா இருங்க. ரேவதி சொல்லுங்க மேடம். நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம்.
வயசு வா வா சீக்கிரம் வா. ஐயோ வலிக்குது. இதை டாக்டரை பாத்துருவோம், கொஞ்சம் தூரம் தான். வா வா. ஊசியை போட்டு மாத்திரை போட்டா சரியாயிரும். ஐயோ வலிக்குது சின்னையா. இதை இப்ப டாக்டரை பார்த்தா சரியாயிரு ஈசு. வா பதறாத. ஈசு ஐயோ எரியுதே. ஈசு யாருக்கு நீ டாட்டா காமிச்சிட்டே வந்த இப்போ? என்ன சின்னையா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நானே என் கை எறிதேன்னு உதறிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா யாருக்கு டாட்டா காட்டினேன்னு கேக்குறீங்க. நான் யாருக்கும் டாட்டாவும் காட்டல, பிரில்லாவும் காட்டல. வலி தாங்காம நான் துடிக்கிற துடிப்பு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஐயோ அம்மா வலிக்குதே. ஈசு என்ன மன்னிச்சிரு, நான் தான் தெரியாம ஏதோ கேள்வி கேட்டுட்டேன். வா டாக்டரை பார்க்க போவோம். சரி. நெசமா டாக்டரை பார்க்கணும், சீக்கிரமா டாக்டரை பார்க்கணும். சார் டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா உள்ள போங்க சார். ஏய் ஈசு, நம்ம வர போறது டாக்டருக்கு எப்படி தெரியும்? ஐயோ கடவுளே, எனக்கு இந்த கை வலி தாங்க முடியல. நீங்க என்னடானா எல்லாத்துக்கும் நொய் நொயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டருக்கு எப்படி தெரிஞ்சா உங்களுக்கு என்ன சின்னையா? அவங்க நமக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? ஐயோ இப்ப எனக்கு இது தேவையா சின்னையா? எனக்கு எரியுது. பேசாம வாங்க சின்னையா.